शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्नरन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीषुशुकशौनकभीष्मदाल्भ्यान्ने रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे विकटारिं तपोनिधिं कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं நோமி நாராயணம் ஹரிம். இன்றைய தினம் மறுபடியும் கிருஷ்ண தினச்சரி சொல்றார். யாரு? நாரத அந்த அவருடைய சம்சாரத்துக்குள்ளே 16,000 தெய்வமார் பார்த்திருப்பா அப்படின்னு அந்த வீடுகள் எல்லாம் போய் கண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு வீட்டிலையும் பார்க்கிறார். அந்த கிருஷ்ண தினத்திலே 16 ஸ்லோகத்தால் சொல்லி அப்புறம் கண்ணபிரான் துவாரகையில் சுதர்மான்னு தர்ம சபை பண்ணியிருக்கானோ அந்த சபையில் உக்காண்டாக்கா பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, மிருத்யு இதெல்லாம் அரிஷட் வர்க்கங்கள் அதாவது ஒண்ணுமே இருக்காதான். அந்த சபையில போய் உக்காண்டாலே ஒரு விதமான பிணிவசி மூப்பு துன்பம் இருக்காது. அப்படி அந்த சுதர்மா தர்ம சபை ஏற்றத்தை 5 ஸ்லோகத்தால் சொல்லி ஜராசந்தனுக்கு சண்டை பிடிச்சுருந்தா 2-3 பேர் இருந்தா. அவ எல்லாரும் ஒரு 20,000 பேர் இருந்தான். ராஜாக்கள் கட்டி போட்டவர்கள். அவளெல்லாம் கண்ணபிரானே அவன் 18 தரம் யுத்தம் பண்ணினான். அந்த யுத்தத்துக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவனை ஓட்டினீங்கள். ஆனா எங்களை மாத்திரம் விடுவிக்கலையே, எப்படியாவது இந்த ஜராசந்தன் நம்ம விடுவிக்கணும் எல்லாம் மெசேஜ் அனுப்புறான். அது 3வது 9 ஸ்லோகத்தால் சொல்லி என்ன தன் தூதர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார். அடியோங்களுக்கு கல்யாணமாகும்படி நீர் இந்த கஷ்டத்தை நமக்கு தீர்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதாவது திரும்பி நாரதர் வந்தாக்க அவருக்கு மறுபடியும் ஆதித்யம் பண்றா. முனிகளே வந்தீரே, ஷோடசோபசாரத்தை வாய்ந்து அக்யம், பாத்தியம், ஆச்சமனம் எல்லாம் வாய்ந்து அவர் பாண்டவ யோகக்ஷேமத்தை விசாரிக்கிறார். பாண்டவ யோகக்ஷேமத்தை சொல்லி 8 ஸ்லோகத்தாலே தர்மராயன் ஒரு ராஜசூய யாகத்தை பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகத்துக்கு தெய்வர் அருள வேண்டும் என்று சொல்லி அனுபவிச்சிருக்கார். அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். சரி, இவர் என்ன சொன்னார்? உத்தவனை கூட்டு, உத்தவர் பர்சனல் அசிஸ்டன்ட் கண்ணபிரானுக்கு அண்ணா புள்ள, பெரியப்பா புள்ள. அந்த உத்தவரை கூட்டு அவர் சொல்லி அனுப்பினாராம், அவசியம் நாரத மகர்ஷி சொன்ன பிறகு நாங்கள் அங்குக்கு வருவோம். எங்குக்கு? தர்மராயன ராஜசூய யாகத்துக்கு நாங்கள் அட்டென்ட் பண்றோம்னு சொல்லி அனுப்பிச்சார். இத்தனை விஷயம் இன்னைக்கு இருக்கு கிருஷ்ண தினச்சரியில. சரி, ஆரம்பம். ஸ்ரீ சுகவாச்சா. சுகபிரம்மம் சொல்லுகிறார், அதோபஸ்யுபவృత్తాயாம் குக்குட்டான் கூதித்தோ அசபன்மே கிரகீத கண்டபதிபிஹி மாதவ்யோ விரகாத்துராகா. கண்ணன் சௌக்கியத்தை அனுபவிச்சுருக்கிறான். குக்குட்ட
குக்குட்டான் கூதத்தோ அசப்பன்னு கண்ணினை கட்டின்னு விடுதிருக்கா. ஒவ்வொரு வீட்லயும் செப்பரேட் கண்ணு. அந்த கோழி கூட்டுது அப்படின்னா கோழியை சாபம் போடுறோம். என்ன காத்தால ஏற்று கூட்டு விட்டியே, வன் வேலை நீ பண்ணிட்டியே, நாம் படுத்திருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்திரீகள் தான் சொல்றாளாம். கிருஷ்ண கிரகிணிகள். அதோப சுப் அபவிருத்தாயாம் உபவிருத்தாயாம் குக்குட்டான் கூஜத்தோ அசப்பன்னு கோழி கூவென்னுமா. கோழி கூவென்னு இவ்வாறு வைக்கிறது. காத்தலாயிரத்தி கிரகீத கண்டா பதிபீஹி. தோள் மேலே கண்டத்தை வச்சுன்னு தூங்கிட்டு இருக்காவா. மாதவ்யோ விரகாத்துராகா. மாதவன் என்று விரகாத்துராளா இருக்காவா. விரகமே இருந்தது. இதனால சேர்ந்தே இருக்கல. இப்பதான் ஒரு சம்சாரம் பண்ணி இருக்கலாம் அப்படின்னா இந்த கோழி வேலை கூடுறது. வயாம் ஸ்யரூருச்சன் கிருஷ்ணம் போதயந்தே வந்தினகா காயஸ் அகில நித்ராணி மந்தாரவனவாயுபீஹி. கண்ணனுக்கு கோழி கூவெல்லுமால் பட்சிகள்லாம் கூடுறது. போதயந்தேவ வந்தினா வந்திமாகதாள். சுப்பிரபாதம் சொல்லிருக்கா. சுப்பிரபாத்தம் தவது சுப்பிரபாத்தம் தவது சுப்பிரபாத்தம் எழுந்திருக்கணும் பெருமாள் அப்படின்னு. பூஜந்தம் ராமராமேக மதரம் மதராட்சரம் ஆதிஸ்ரீகபிதாம் வந்தே வால்மீகி கோகிலம். கௌசல்யான் சுப்ரதாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூலா கர்த்தவியம் தெய்வமாந்திகம். ரிஷி எடுக்கிறான் ஸ்லோகத்தை சொல்லி. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் ராமாயணத்துக்குள்ள. அந்த மாதிரி கூஜந்தம் கோக்கிலைகள் கூடுறது கார்த்தாயாச்சுன்னா எல்லா பட்சிகளும் எந்திருந்து. சரி, பயாம் சுரூரவன் கிருஷ்ணம் அவனை போதையன் தீபு வந்தினாக வந்திமாகதாள். பராக்கு சொல்றார் எழுந்திருக்கிறதுக்கு. ராயஸ் அதிஸ்வனித்ராணி. தூக்குமிட்டு எழுந்திருங்கோல் பாடுறா. மந்தாரவன வாயுபீஹி. மந்தார புஷ்பத்தினுடைய காத்து வீசுகிறது. காத்தாலே பூவலந்திருக்கு. முகூர்த்தம் தந்து வைதிபி நாம் ரிஷ்டித்ததி சோகனம். அந்த விதர்பதேசத்து எண்ணானவள் இந்த முகூர்த்தம் சரியிலே நம்ம எழுப்புறதுக்கு வந்திருக்கிறது. பரிரம்பண விஸ்லேஷாத்து நம்ம கட்டிண்டு படுத்திருக்கான் எம்பெருமான். பிரிய பாகுந்தரங்கதா. பிரியனுடைய பாகு பந்தரத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது என்ன, இது காத்தாலையாச்சு எழுந்துன்றது. பிராமே முகூர்த்தம் முத்தாஜா. கண்ணுகிறான் பிராம முகூர்த்துக்குள்ள எழுந்திருந்து வார்யுபஸ்பிருஷ்ய மாதவகா. தீர்த்தத்தை தொட்டு அர்க்கவாத்தியங்கள் சமர்ப்பிச்சு தத்யௌ பிரசன்ன கரண ஆத்மானம் தமசஸ்பரம். இருட்டன்னம் கழிக்கிற மாதிரி எழுந்திருந்து காத்தால சடங்குகள் எல்லாம் கண்ணுகிறான் பண்ணிட்டு இருந்தான். எங்கே? தாரகையில. எந்த இடத்துல? 9 லட்சம் வீடுகள் பண்ணி அதை 16,000 வீடுக்குள்ளே இருந்தவன் இவன். எல்லாம் தச்சான் பண்ணின பெரிய பெரிய முத்து ரத்னம் ஹவளம் நவரத்னங்கள் சோனா சாந்தி என்ன தங்கம் வெள்ளி எல்லாம் சேர்த்து தேவத்தச்சனால் பண்ணப்பட்ட வீடுகள். ஏக்கம் ஸ்வயஞ்சோதிரன்யமன்யம் சுசம்ஸ்தாய நித்திய நிரஸ்த கல்மஷம் பிரம்மாக்கியமஸ்போத்பனாசஹேதுபிஹி சசக்திபிர்லக்ஷித பாவ நிர்வருத்தம். எம்பெருமான் தன்னுடைய சக்தியாலே ஜோதிஸ் கிளம்பும்படி இருந்தானாம். பெருமாள் எப்படி இருந்தான்? எழுந்த ஜோதிஸ், பெரிய ஜோதிவர் மாதிரி. ஸ்வசம்ஸ்தயா நித்திய நிரஸ்த கல்மஷம். எம்பெருமானிடத்திலே கிஞ்சவே தோஷம் இல்லை. அகில கேய பிரதிபட்டம்.
பிரம்மாக்கியமஸ்யோத்தவநாசஹேதுபிஹ சசக்திபிர்லக்ஷித பாவ நிர்வருத்தம். பிரம்மாவுக்கும் இதர தேவதைகளுக்கும் தன்னுடைய சக்தியாலே நித்திய நைமித்திக காரியங்கள் பண்றதுக்கு இடம் பண்ணி கொடுத்திருந்தான். அதாப்ளுதோ அபியஸ்யமலே யதாவிதி கிரியாகலாபம் பரிதாய வாசசி. அது பெருமாள் ஒரு நாள் காரியம் பண்ணாத போச்சுன்னா லோகமெல்லாம் அல்லக்கல்லோலம் ஆயிடுறது அப்படின்னு கீதையில சொல்றார். இறைக்கியம் நவத்தேயம் காமக்காரத்தா அப்படின்னு நான் காரியம் பண்ணாத போச்சுன்னா லோகமே தூங்கிடுறது. அந்த மாதிரி எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலையும் அபியஸ்யமலே யதாவதி காத்தால இந்த குளிச்சு அழுக்கெல்லாம் உடம்பில் போயிச்சு கொண்டு கிரியாகலாபம் பரிதாய வாசசி சுத்தமான துணி சாத்து எல்லா காரியத்தையும் பண்ணின்றிருந்தான். சகார சந்தியோபகமாதி சத்தமோ சந்தியாவந்தனம் பஞ்சமகாயஜ்யம் புதா நலோ பிரம்ம ஜஜாபயத்மக்யதகா அக்னிகாரியம் காயத்ரி ஜபம் ஜஜாபவாக்யதகா உபஸ்தாயார்க்கமுத்யந்தம் தற்பயித்வாத்மனக்கலாகா. காத்தாலை சடங்குகள் பஞ்சமகாயஜ்யம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தானாம். எங்கே? துவாரகையில். எப்போ? கிரகஸ்தாஷ்டமத்தில் இருக்குச்சு. ஒவ்வொரு வீட்டிலையும் இது பண்ணிட்டு இருந்தான். பார்த்து சொல்றாரு யாரு? நாரத மகரிஷி சொல்லி சுதபிரம்மம் விவரிக்கிறார். தேவான்னு ரிஷீன்னு பித்ருன்னு விருத்தான்னு விப்ரான் அபியக்ஷாத்மவான்னு. கத்தலேந்து யார் யாரு பூஜை பண்ணிருந்தா? தேவதைகள், ரிஷிகள், பிதர்கள், விருத்தர்கள், பிராமணர்கள், ஆத்மவான்னு பிக்ஷாத்மவான்னு. தேனூனாம் ருக்மஸ்ருங்கீனாம் சாத்வீனாம் மூர்த்திகஸ்ரஜாம். மாடுகளுக்கு கோல்டன் ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்கம் என்ன? கொம்பு. கொம்புல தங்கம் பூசி வச்சிருக்கா. தங்கத்து சீல் போட்டிருக்கா. தேனூனாம் ருக்மஸ்ருங்கீனாம் சாத்வீனாம் மூர்த்திகஸ்ரஜம். சாதுக்களுக்கு மோக்தா ஹாரத்தை போட்டு வச்சிருக்கா. சாதமான மாடுகளுக்கு பயஸ்வினீனாம் கிருஷ்டீனாம் சவத்சானாம் சுபாசாம் ஆகினாலே அந்த முத்தையர்களுக்கு சவத்சானாம் சுபாசாம் இந்த கன்றோடு சேர்ந்து துணியும் தானம் என்றிருந்தானாம். சுவாசாம் நல்ல நல்ல துணிகள். தரவு ரூபிய புராக்ராணாம் க்ஷோமா ஜினத்திலை சகா. நல்ல சுரூபமான மாடுகளையும் தங்கத்தால் கொம்பை சோபிக்கப்பட்ட மாடுகளையும் திலை சகா எள்ளு தானம். அலங்கிருத்தேபியோ விப்ரேபியோ நல்ல அலங்காரம் பண்ண பிராமணாளுக்கு பத்தம் தினே தினம் தானம் பண்ணிருந்தாலும். கோகுலத்துக்குள்ளே என்ன ஆஸ்தி? மாடுதான். அந்த மாடுக்கே தங்கமெல்லாம் பூசி வாலுக்கெல்லாம் ஒரு இது கட்டி வெள்ளியில அலங்காரம் பண்ணி கோபி கோ விப்ர தேவதா விருத்தான்னு குருன் பூதானி சர்வசகா. யார் யார் பூஜை பண்ணிருந்தா? மாடு பூஜை, பிராமணாள் பூஜை, தேவதைகள் பூஜை, விருத்த குருன்னு ஆச்சாரியாள், விருத்தரானவர்கள், பூதானி சர்வசகா எல்லா பூதங்களுக்கும் பூத தயை காண்பித்து சாப்பாடு போட்டு இருந்தார். நமஸ்கிருத்யா ஆத்ம சம்பூதி மங்களானி சமஸ்பிருஷத். அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி மங்களானி சமஸ்பிருஷத்து மங்களாசாசனமும் பண்ணிட்டு இருந்தார். ஆத்மானம் பூஷயாமாசா நரலோக விபூஷணம். அவளுக்கே இல்லை, தனக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுண்டு பூஷணம் எல்லாம் போட்டுண்டு நரலோக விபூஷணம் பூலோகத்துக்குள்ளே
பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்கும்படியான ட்ரெஸ்ஸஸ், வாசோபிகி பூஷணை ஸ்வீயைகி திவ்ய சரகதுலேபனை, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணிகள், திவ்ய சரகதுலேபனை, திவ்யமான மாலைகள், லேபனங்கள், பார்க்கச்சே ஆஹா என்ன கந்தம் சுகந்தம், கந்தவதி பிருத்திவி என்று பிருத்திவி லட்சணமெல்லாம் போட்டுண்டு அவேக்ஷாத்யம் ததாதர்ஷம் கோ கோ விருஷத்விஜதேவதாக, நெய் பார்க்கணும், பார்த்தாலே நெய் பார்க்கணும். கோ விருஷத்விஜதேவதாக, மாடை பார்க்கணும். அப்புறம் அது எருது பார்க்கணும். த்விஜா பிராமணாலை பார்க்கணும், தேவதைகளை பார்க்கணும். எல்லாம் மங்கள திரவியங்கள். காமாம்ஷ்ட சர்வபரணானாம் பௌராந்த புரச்சாரினாம், யாரோ ஏதோ கேட்டுட்டு வரா, அவளுக்கெல்லாம் அவ கேட்டதெல்லாம் கொடுத்துருந்தானாம். ஊரில் வந்து கேட்டுவாளுக்கு காமாம்ஷ்ட சர்வபரணானாம், எல்லா வர்ணத்தினர்களுக்கும் ஆயுஷப்பட்டதெல்லாம், பௌராஹா அந்த புறத்தை இருக்கிறவாளுக்கு, அந்த பரிகாரணம் அந்த பிரதி பரிச்சாரர்கள் இருக்காளே அவள் என்னென்ன கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தானாம். பிரதாப்பிய பிரகிருதி காமை, ஆயுஷை சம்பூர்ணம் பண்ணி, பிரதோப்பிய பிரத்யரந்ததா, அவளுக்கு தானும் நமஸ்காரம் பண்ணி அவளும் நமஸ்காரம் வாங்கி பரஸ்பர குஷல சம்பர்க்கம் பண்ணி, சம்பிபஜ்யா கிருதோ விப்ரான்னே சிரக் தாம்பூலாதுலேபனை, தாம்பூலம் என்ன, கந்தம் என்ன, மாலைகள் என்ன, லேபனங்கள் என்ன, இதை எல்லாரையும் உட்காத்தி வச்சு பிராமண பூஜை பண்ணி, சோபிஜா அக்ரதோ விப்ரான்னு சாலா லைன் உட்காத்தி வச்சு, சூரதா பிரகிருதிர்தாரான் உபாயும் ததஸ்வயம், ஆத்துல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து, அனுபாயுக்தா தரஸ்வயம் அவளுக்கெல்லாம் சேவிப்பிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானும் சேவித்து, தாவத் சூத உபானியா சந்தனம் பரமாத்புதம் சுக்ரீவாத்யைர் ஹயைர்யுக்தம் பிரணம்யா அவஸ்திதோக்ரதகா. சரி, அவன் தாருக்கன்னு ரத்தம் ஓட்டுறவன் அர்த்தம். அப்புறம் ஒரு ரதத்தை வாங்கி அறுவழில் நமக்கன் டேரி உட்காண்டாம். சுக்ரீவாத்யைர் ஹயைர்யுக்தம், நல்ல குதிரைக்கு தேருக்கு குதிரை வேணுமே இல்லையோ, பிரணம்யா அவஸ்திதோக்ரதகா, அந்த தாருக்கன் கொடுத்திருக்கான். டக்கன் மேலே ஏறி உட்காண்டான் தேர்ல. கிரகீத்வா பாணினா பாணி சாரதே ஸ்தமதாருகத்து, இந்த சாரதி தாருக்கன் என்றவன் கையை பிடித்து மேலே உட்காந்து சென்றான். பாணினா பாணி, கையால கையை பிடித்து மேல குதிரை தேர் சாரோட்டில் உட்காந்து வச்சிருந்தான் ரத்தத்திலே. சாரத்தோ அஸ்தமதாருகத்து சாத்தியக்கு உத்தவ சஞ்சுக்தகா, 2 பேர் மினிஸ்டர்ஸ், பர்சனல் அசிஸ்டன்ட், சாத்தியகி உத்தவன். இந்த தாருக்கன் தேர் ஓட்டி அவன் மேல் உட்காந்து சாத்தியகி உத்தவன் 2 பேரையும் சேர்த்துண்டு பூர்வாத்ரிமிவ பாஸ்கரகா, சூரியன் நமக்கன் மேலே எப்படி பூர்வதிக்கலை ஒதுக்கிறானோ அந்த மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணி, தான விரகங்கள் எல்லாம் பண்ணி டக்கண்ட வண்டியில் உட்காண்டான், ரதத்தில் உட்காண்டான். இந்த பூர்வாத்ரிமிவ பாஸ்கரகா, பூர்வதிக்கலை சூரியோதயம் மாற மாதிரி அந்த ரதத்துக்குள்ளே தான் உட்காண்டான். ஈக்ஷித்தோ அந்த புரஸ்திரீனாம், அந்த புரஸ்திரிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அங்க நான் வீடுக்குள்ள. ஓ, கண்டபிரான் தேவர் உட்கார்ந்திருக்கார். சப்ரீட பிரேம வீக்ஷித்தை, குருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன் நீ பெருகுமால் வேட்கையும் எஞ்செய்கேன் தொண்டனேன். அழ்வார் திருக்கடித்தானத்து பால் செலுத்தி செல்ல அந்த பெருமாளை பார்த்து வருகிறார். நெஞ்சு பெருகுமால் நெஞ்சுருகித்தாம், வெட்கம் பெருகித்தாம் பெருமாளை பார்த்து. அந்த மாதிரி அந்த ஸ்திரீகளும் கண்டபிரானை பார்த்து பிரீடு பிரேமா வீக்ஷித்தை, கண்ணால் பார்த்து
ரித்ராத் விதிருஷ்டோ நிரகாத் ஜாத்தஹாசோ ஹரன்மனகா. மனசு கண்ட்ரோல் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டு கண்ணனுடைய திருமேனியை அனுபவம் பண்ணார்களாம். ரத்தத்தில் உட்கார்ந்து சுதர்மாக்கியாம் சபாம் சர்வையான். ரதத்துல உட்காந்து எங்க போனான்? சுதர்மான்ற சபைக்கு வந்தான். சபாம் சரி விஷ்ணுபிகி பரிவாரித்தகா விஷ்ணு வம்ச பிரதீபகா. விஷ்ணு வம்சத்தில் இருக்கவாளெல்லாம் சபைக்கு வரணும். அங்க ராஜா என்ன பண்ணணும் சொல்றான் ஜனங்களுக்கு, விஷ்ணு வம்சத்தவர்களுக்கு. பிராவிஷத் என் நிவிஷ்டானாம் நசந்தியங்க ஷடூர்மயா. அங்க உள்ள வந்தாக்கா அந்த சபைக்குள்ள வந்து உட்காண்டாள் இவாளுக்கு பிணி பசி மூக்கூத்து ஒன்னு இருக்கிறதே இல்லை. எல்லாம் சமரமா இருக்கு. அப்படின்னா ஒரு ஊர்மையும் இருக்கிறது இல்லை. நோ துக்கம், துக்கமே இல்லை, சந்தோஷம் இருக்குது. பிராபிஷத் என் நிவிஷ்டானாம் நஸ்யத்யங்க ஷடூர்மயாக. உடம்பு கொண்டே வராது, சந்தோஷமா இருப்பார்கள். அப்பேற்பட்ட தர்மசபா. தத்ரோபவிஷ்ட பரமாசனே விபு பபௌ ஸ்வபாசா குகுபோ பபாசயன்னே. சிம்மாசனத்து மேல் உட்காண்டு பெருமாள் ஜலிக்கிறார். சபாசவாள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. விருத்தோன்று சிம்ஹை எதுத்தமோ யதோடு ராஜோ திவிதார காரணை. சிம்மம் சீரியை சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராயும் நிலையோரம்பாயும் அன்றாள் கோஷ்டியார் கண்ணவரை பார்த்து கேட்கிறா, என்ன பண்ணணும், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கணும். அத்தனை விட்டான் எல்லாரும் இழுப்பிண்டு வந்து என்ன பண்ணணும் பகவான் கேட்டப்போ, சீரியை சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராயும் நிலையம் என்கிற மாதிரியே நிருசிம்மஹேரி எருபெரி யுதவுத்தமோ கிருஷ்ணசிம்மம் மாறன் யதோடு ராஜோ திவிதார காரணை. ஆகாசத்துக்குள் நிறைய தாரைகள் இருக்கு. அந்த தாரைக்கெல்லாம் ராஜா சந்திரனா. அந்த சந்திரன் ஆகாஷ ஜலிந்து இருக்கிற மாதிரி இவர் வந்து பேருது அந்த ரதத்துல உட்காண்டு வந்து சபைக்கு வந்து உட்காண்டு அந்த மாதிரி சோபித்தாதான். உபரிஸ்துர் நட்டாச்சாரியா நர்த்திக்கு தாண்டவை பிடித்தக்கு. நாட்டியம் பண்றவாள் சிறது பேரு, நர்த்திகைகள் தண்ட பேரு. தாண்டவை பிருத்தக்கு மிருதங்க வீணா முரஜ வேணு தால தரஸ்வனை. எல்லா வாத்தியங்களாலையும் நன்றுத்துஹூ டான்ஸ் பண்ணா. ஜகுஸ்துஷ்டுவிஷ்டா பேசினார்கள், பாடினார்கள். சூத்தமாகற வந்தினகா. இவளுக்கு இதே வேலை. ராஜா வந்து உட்காந்து ஆஸ்தானத்துக்குள்ளே இதெல்லாம் வந்து ஒரு ஆஹாவனர் இதே கதை. சூத்தா மாகரா வந்தினஹா இவளெல்லாம் புகழ்பாடல் பாடுவார்கள் ராஜாவுக்கு. கிருஷ்ணராஜா தத்ராஹு பிராமணா கேசரி ஆசீனா பிரம்மவாதினகா. அவ அத்தனை இல்லை, பிராமணால கதை சொல்லி இருக்கலாம். பிராமணா கும்பலுக்குள்ளே பிராமணா சொல்லின்னு இருக்கா. இப்படி 4 சதுர வர்ணத்தவர்களும் அந்த விதத்தில் உட்காண்டு நல்ல காரியம் பண்ணிருக்கா. பூர்வேஷாம் புண்ணியேஷாம் ராஜ்யாம் சா கதையின் கதாக. சில பேர் ஹரிகதை கேட்டு இருக்கா. ராஜா வரதுக்குன்னு முன்னா ராஜா வந்து ஏதோ டகம் இருக்கான்னு. தத்திரைக புருஷோ ராஜன் ஆகதோ பூர்வதர்சனா. இந்த மாதிரி சபையில கட்சே ஏக புருஷா ஒரு புருஷனானவன் ஆகத்தோ அபூர்வ தரிசனகா. ராஜவை பார்க்கிறதுக்கு ஒரு ஆசாமி வந்தான். விஜாபித்தோ பகவதே பிரதீஹாரை பிரவேசிதகா. சுவாமி யாரோ ஒரு தூத்தர் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்ற. விஜாபித்தோ பகவதோ பிரதீஹாரை பிரவேசிதகா, கூட்டிட்டு வாங்கோன்னா. சா நமஸ்கிருத்தியா கிருஷ்ணாயா வந்தான். கிருஷ்ண நமஸ்காரம் பண்ணான். பரேஷாய கிருத்தாஞ்சலி கை கூப்பினான். பராத்பரவஸ்தோப்பானின்னு சொன்னான். ராஜ்ஞாம் ஆவேதக துக்கம் ஜராசந்த நிரோதஜம். நாங்கள் ஜராசந்தன ஆஸ்தானத்தில் வந்துருக்கோம், அதனால் கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். ஜராசந்தான் மிக இல்லை. ஜராசந்தன் யாருக்கு தொந்தரவு பண்ணினாலும் அந்த கும்பன்னு வந்து சொல்ற. ஜராசந்த நிரோதஜம், அதனாலே சிக்ஷிக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஏச்ச திக்விஜயே தஸ்யா
தன்ன சின்ன எழுந்துபாகா தீரவனை 17 தரம் திக்விஜயம் பண்ணியிருக்கீர். 18ஆம் தரம் தாரிகைக்கு வந்ததீர். அவன் ஓடி போயிட்டான். தானே வெந்துரன் தெரிஞ்சுட்டான். அவன் வெல்லல. பிரசக்கியருத்தாஸ்தேனாசன் அழித்தே ஜே கிரிவிரஜே அப்படின்னு அவன் நீர் திக்விஜயனம் பண்ணீர். நமக்கு என்ன ரொம்ப கஷ்டம் இருக்கு சுவாமி, அந்நீர் தான் போக்கணும். பிரசக்கிய ருத்தாஸ்தேனாசன் அயுத்தே கிரிவிரஜே கிருஷ்ண கிருஷ்ணா பிரமேயாத்மன் பிரபன்ன பயவஞ்சனா கிருஷிர் பூவாச்சக சப்தா நச்ச நிர்வൃத்திவாசகா ஆனந்தத்துக்கும் போகாபவர்க்கையோரேக்கும் வாஞ்சத்வீதரதேத்வயம் ரெண்டுக்கும் கிருஷ்ணநாமா அப்பிரமேயாத்மா பிரபன்ன பயபஞ்சனா பிரபன்ன பயத்தை போக்குமவனே அபிரமேயனே வயந்த்வாம் சரணம் யாமோ அடியோங்கள் அடைக்கலம் புகுந்தோம் மாசுச்சா என்று அபயப்பிரதானம் பண்ணணும். பவபீதா பிரதியகா நாங்கள் இந்த சம்சார பயத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிறோம். லோகோ விகர்ம நிரத்தகா குஷலே பிரமத்தகா கர்மஞ்சயம் விருதித்தே பவதட்சணேஸ்யே. லோகத்துல எல்லாரும் அவ்வளவு காரியம் பண்ணிட்டு போறா, ஒன்னே மறந்து விடுறாப்பா. கர்மஞ்சயம் துதித்தே பவதட்சணேஸ்வே கிஸ்தாவதஸ்ய பலவானிக ஜீவிதாஷாம். ஜீவனத்திலே பழிக்கணும் அப்படின்னா புனப்பிரச்சாவாலே அண்டு கொண்டு பண்ணணும். நீர் துஷ்ட சிக்ஷணம் சிஷ்டரக்ஷணம் தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக பிறந்தவர். கிஸ்தாவதஸ்ய பலவானிக ஜீவிதாஷாம் சத்யக்ஷிண அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை. அப்படி அடியோங்களை காப்பாத்திட்டு இருக்கிறதுனாலே அப்பேற்பட்ட சுவாமிக்கு மறுபடியும் நமஸ்காரம், நமோஸ்து தஸ்மை. இன்னும் அவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. நிறைய ஒரு 30 ஸ்லோகம் பண்ற. லோகே பவான் ஜெகதினஹ கலயாவதீர்ணகா சத்ரக்ஷணாய ஸ்கலநிகிரகணாய சான்யகா. லோகத்துக்குள்ளே நீர் அவதாரம் எடுத்திருக்கிறது. கலையா ஒரு கலையால் அவதீர்ணராயிருக்கீர். சத்ரக்ஷணாயா சத்துக்கள் ரட்சணத்துக்காகவும் கலநிகிரகணாயா துக்தி ரட்சணத்துக்காகவும் கச்சித் துவரிய மதியாதி நிதேசமீஷா கிம்பாதன சுகிருதமுச்சரி தன்ன வித்மகா. சில பேருக்கு ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. சில பேருக்கு பயத்து பண்ண பண்ணுகிறாய். கிம்பாதன சுகிருதமுச்சரி தன்ன வித்மகா. நாங்கள் தேவரீராலே காப்பாற்றப்படவே நாங்கள் கேட்டிருக்கோம். ஸ்வப்னாயிதம் ருபசுகம் பரதந்திரமீஷா சிஸ்வத் பயேன மிருதகேன தரம்பகாமகா. எங்களுக்கு சுகம் பண்றதே சொபனமாயிட்டு இருக்கு சுவாமி. நாங்கள் பரதந்திரால் ஆயிட்டு இருக்கோம். யாருன்ட்டே நெசுக்கி போடுறோம். அவன் யாரு? ஜராசந்தனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண எடுத்து வந்திருக்காய்வா. சஸ்வத் பயேன மிருதகேன துரம்பகாமக தினம் பயந்து இருந்திருக்கான். இன்னும் இப்படியே காலம் கழிச்சுட்டு இருக்கான். இத்வா தராத்மனி சுகம் ததனீஹலப்தம் கிருஷாமகேதி கிருபணஸ்தவமாயேகா. தேவரீர் மாயினாலே அந்த ராட்சசனை நீர் முடிக்கணும். ஹித்வா தராத்மனி சுகம் ததனீஹலம்பம். நீ நமக்கு சுகத்தை கொடுத்தா நாங்கள் படிக்கலாமே தவிர நாங்கள் சுகமா இல்லை. கிருஷ்யாமகேதி கிருபணஸ்தவமாயேகா. தேவரீர் மாயையை காண்பித்து அவனை முடிக்க வேண்டும். தன்னோ பவான் பிரணதசோகா அங்கயுக்மோ. உன்னை அடைந்தா நம்முடைய சோகமெல்லாம் போய் பத்தான் விமுங்ஷு மகதாஹ்வய கர்மபாஷாத்து. அந்த மகதராஜாவுடைய கர்மபாஷத்தாலே எங்களை விடுவிக்க வேண்டும். யோ பூபுஜே புஜோ பூபுஜோ அயுதமதங்க வீரியமேகோ விப்ரத்ரோதபவனே மிருகராடிபாவீஹி.
நாங்கள் ஏதோ கப்பை மாதிரி சுத்தின்னு இருக்கோம், அவன் துரத்தின்னு வரான், கஷ்டப்படுத்துறான், ஒரு மூலையில போய் நிற்கிறான். யோவை த்வயா தினவகிருத்திய விதாத்த சக்கர பக்னோ மிருகே எக்கலு பவந்தமனந்த வீரியம். 18 அறம் இருக்கும்படியான சக்கரத்தால் 18 தரம் நீரவனே தோல்பிச்சிருக்கீர். யார ஓட்டியிருக்கார்? ஜராசந்தனே. ஜித்வா நிருலோக நிரதம் சகரு திருடர்போ யுஷ்மத் பிரஜார்ஜித் நோஜித் தத்விதேஹி நோஜித தத்விதேஹி. தேவரே, இந்த தரம் அவனை ஜெயிச்சே தீரணம், அவனை முடிச்சே தீரணம் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். தேவரி எது சூக்தமோ அதை பண்ணுங்கோ. அவருக்கே சாய் சுட்டு விடுறாரு பெருமானுக்கு. தூதவாச்சா, தூதால் என்ன சொல்றாருன்னா, இது நாகர சம்ருத்தா பவத்தர்சன காங்கினகா பிரபன்னா பாதமூலந்தே தீனானாம் ஷம் விதீயத்தாம். இந்த மாதிரி மகதராஜானாலே கஷ்டப்பட்டவர்கள் அவனை பார்க்கறதுக்கெல்லாம் காத்துருக்கா, விடுவிக்கிறான் அப்படின்னு காத்துருக்கா. பிரபன்னாக நாங்கள் எல்லாம் அடைக்கலம் புகுந்தோம். பாதமூலந்தே தேவதை தமிழர்களிலே தீனா நாம் விஷம் விதீயதாம், தீனர்கள் எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படி தூதர்கள் பிரார்த்தனை பண்றார். ஈசுகவாச்சா, சுகபிரம்மம் சொல்லுகிறார், ராஜதூதே புருவத்தேவம் தேவரிஷி பரமத்திரிகி விப்ரத் பிங்க சதாபாரம் ராதராசி யதாரவீகி. இது சொல்லிட்டு இருக்கான். வந்தார் நாரதாகவனம். ராஜதூத்தன் இந்த மாதிரி சொல்லிருக்கே, தேவரிஷி பரமத்திரி பரம தேஜஸ்வர் உள்ளவரார் நாரதர். பிப்ரத் பிங்க ஜட்டாபாரம், அவர் ஜட்டை பிங்க் கலர், பிங்க். பிராதுராசி யதாரவிஹி, எந்த மாதிரி சூரியன் காண்கிறானோ அவர் சூரியன் மாதிரி தேஜஸோடு வரார். பிரம்மரிஷி இல்லையா? தம் திருஷ்டுவா பகவான் கிருஷ்ணகா சர்வலோகேஸ்வரேஸ்வரகா வவந்த புத்திதா சீர்ஷ்ணா சசபிய சானுகோ ஹிருதா. ரிஷிகள் வந்த உடனே டபக்கண்டேந்திருந்து போய் அவருக்கு சேவிச்சு வவந்தா நமஸ்காரம் பண்ணினார். உத்தித ஸ்ரீஷ்ணா, அவர் தலையின் மேல் எடுக்கிறார். சுவாமி, நீர் பெருமாள், நான் வந்து நீர் எனக்கு வந்து சேவிக்கிறீரே, தலை எடுக்கிறான். சசபிய சானுகோ முதா, சந்தோஷத்தாக இருக்கிறார். சபா ஜெயித்வா விதிவதி கிருதாதர பரிக்கிரகம், அவருக்கு சூடதோபச்சாரத்தை பண்ணி ஆசனத்தை கொடுத்து உட்காத்தி வச்சு பவாஷி தூண்டுத்தை எதிர்பார்க்கி சத்தையா தற்பயன்மனி, அவருக்கு சந்தோஷப்படுத்தி அவருக்கு அர்க்கபாத்தியாசனங்களை சமர்ப்பித்து ரொம்ப யோகிக்ஷேம விசாரணம் பண்றார். அப்பி அப்பி ஸ்விரத்ய லோகானாம் கரையாணாம் அகுதோ பயம். தேவதீதுக்குச்சே எந்த லோகத்துக்கு என்ன பயம் இருக்கு சுவாமி? கண்ணனை மேலே உட்காத்துறார். யாரு? நாரதர். அப்ப கித்தத்திய லோகானாம் கரையாணாம் அகுதோ பயம் நனு பூயான் பகவதோ லோகாம் பரிடத்தோ. நீரு எல்லா லோகத்திலும் சுத்திரி, நாரதருக்கு சுத்திரே காரியம். எங்கெங்க என்ன நடந்திருக்கு உனக்கு தெரியும். லோக பரியடனம் பண்றீர், எந்த லோகத்துல என்னவா இருக்குமே சொல்லும்னு கேட்கிறார். நிகித்தே அவிரதம் கிஞ்சிதை, உன் தெரியாது ஒன்றுமே இல்லை சுவாமி. கிஞ்சில் லோகேஷ்வீஸ்வர கர்த்திருஷு, கிஞ்சில் லோகேஷு ஈஸ்வர கர்த்திருஷு. அவன் சிரிச்சுன்னு சொல்றான், நீரு என்ன இப்படி கேட்கிறே? நீர் பகவான் சர்வஜ, அறியாதே உனக்கு தெரியாது. எந்த போது நடக்குது உனக்கு எல்லாம் தெரியும். அத பிரிச்சாமகே யுஷ்மான் பாண்டவான் நாம் சிகீரிஷித்தம். பாண்டவர்களுக்கு எப்படி இருக்கா என்ன இவர் விசாரிக்கிறார் கண்ணுகிறான். நாரவாச்சா, அடா நீ மாயாவி, உனக்கு தெரியாததே இல்லை. நீ எனக்கு இன்னும் சர்வஜன், எல்லாத்தையும் சிருஷ்டித்து ஏகர்த்தா. திருஷ்டாமயா தே பகுஷோ துரஸ்தியஜா மாயா விபூ விஸ்வதஸ்த மாயினகா. மாயாந்து பிரகிருதிம் வித்தி,
மாயனந்து மகேஸ்வரம் அப்படின்னு இந்த சிறிதீஸ்வரனான நீ உன்னுடைய அகில கடனான சாமர்த்தத்தை நிறைய இடத்துல பார்த்திருக்கேன்ப்பா. மாயாவிஹோ விஸ்வசுரேஷ்டமாயினகா, விஸ்வத்தையே உண்டு பண்ணுபவன் நீ மாயி. மகேஸ்வரனே மாயி, பண்றதெல்லாம் மாயி. பூதேஷு பூமம் ஸ்திரதஸ்வசக்திபிஹி வன்னேரிவச்சன்னருச்சோ நமேத்பூதம். உன்னுடைய சக்தியாலே எல்லாருக்கும் காரியம் பண்ணி வைக்கிறவனும் நீயே, காரியம் கொடுக்கிறவனும் நீயே. வன்னேரிவச்சன்னருச்சோ நமேத்பூதம். அக்னி என்னமா எது கொடுத்தாலும் சாப்பிட்டு விடுதோ தன்னை. அது என்னது? அக்னிக்கு ஹுத புக்கன் பேர். எது கண்டாலும் சாப்பிட்டு அந்த மாதிரி உனக்கு எல்லாம் அத்புதத்தால் நான் பார்த்திருக்கேன். தமேஹிதம் கூர்ஹதி சாது வேதித்தம். உன்னுடைய ஹிதத்தையும் யாம் தெரிய முடியாது. அந்த உன்னுடைய சக்தி இப்பேற்படி ஆதாரம் சொல்ல முடியாது. சோமாய ஏதம் சிறுதத்தோ நியச்சதக. ஆசைப்பட்டா உன்னை மாயினால எல்லாத்தையும் சிருஷ்டிக்கலாம். யத்வித்யமானாஸ்மதயாவபாசதே தஸ்மை நமஸ்தே ஸ்வவிலக்ஷணாத்மனே. அவனுக்கு இருந்திருக்கு எல்லாம் நடந்து என்னான்னு தெரியும். அப்பேற்பட்டவனுக்கு ஸ்வவிலக்ஷணாத்மனே, இப்படி விலட்சணமான சுவாமிக்கு நமஸ்தே, நமஸ்காரம். ஆனா நீர் உடம்பு நம்ம கேட்கிறது, நீர் ஊரெல்லாம் சுத்திரப்படியும் உமைக்கெல்லாம் தெரியும். நீர் உமை என்ன தமாஷம் என்றதுக்காக கேட்கிறீர் என்றார். ஜீவஸ்ய சம்சரதோ விமோக்ஷணம் நஜானதோ அனர்த்தவகாச்சரீரதகா. ஜீவத்துக்கு மோட்சம் கொடுக்கிறவனே நீயே. என்ன ஆச்சு அனர்த்தங்கள் அர்த்தங்கள் என்ன கேட்கிறீர் நீர்? லீலாவதாரை ஸ்வேஷ பிரதீபகம். ஒவ்வொரு அவதாரம் எடுத்து உன்னுடைய அகிலகடன சாமர்த்தியெல்லாம் காண்பிச்சிருக்காய். பிராஜ்வலயத்வா தமகம் பிரபத்தியே. எல்லாருக்கும் நல்ல பண்டவன் நீ. அப்பேர் நத்தமகம் பிரபத்தியே, அவனரை அடைக்கலம் போகிறேன். அதாப்பியாஸ்திராவயே பிரம்ம நரலோக விடம்பரம். பிரம்மா ஈகளிந்தெல்லாம் கேட்கிறான். ராஜ்ய பைத்திருஷ்வசேயஸ்யா பக்தசிதம். நீ அவனுக்கு தகப்பன். யாருக்கு? பிரம்மாவுக்கு. ஆகினால் எல்லா நாளையும் என்ன நடக்கிறதுன்னா அவன் நன்னா தெரியும். பக்தசிதம், பக்த சபலன்னே. அவ கேட்டதெல்லாம் வேண்டத்தெல்லாம் தருங்கோதெல்லான மணிவண்ணன். யக்ஷதித்வாம் மகேந்திரேனா. இந்திரன் யாகம் பண்ணி ஒன்னு யஜனம் பண்றான். ராஜசூயேன பாண்டவகா. இப்போ இந்த யாரவன் தர்மராஜா பாண்டவ பிரதமனான இவன் ராஜசூய யாகத்தை பண்ணிட்டு இருக்கான், பண்ண போகிறான். பாரமேஷ்ய காமோன்றுபதி தத் பவான் அனுமோததாம். அவனுக்கு நீர் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதில் கலந்து கொண்டு பாரமேஷ்ய அகாமோன்றுபதிஸ்தது பகவான் அனுமோதத்தாம். தஸ்மின் தேவ கிருதவரே பவந்தம் வை சுராதயகா. அந்த யஜ்யத்துக்குள்ளே சுரதர எல்லாரும் ஒன்னை காத்துருக்கா. திதிர்க்ஷவா சமேஷ்யந்தி. யாராவது பார்க்கணும் எல்லாரும் வந்து சேர்றா. ராதானட்ச யசஸ்வனா. எல்லா ராதாக்களும் வரப்போகிறார்கள். ஸ்ரவணாத் கீர்த்தனாத் தியானாத் பூயந்தே அந்தேவாசாயினகா. திரு வாசத்தும் கேட்டும் முன்னணி திருநாமத்தை சொல்லின்றிருப்பார்கள். பூயந்தே அந்தே வயா அந்தே வசாயினகா. கண்ணன் வந்த பெருமாள் வந்த மாதிரி அப்படின்னு எல்லாரும் காத்துருக்கா. தவ பிரம்மமயசேஷா இமுத்தே ஆக்ஷாபிமரிஷனகா. நீ பிரம்மமயமானவன், பரபிரம்மன், ஈசனானவன். கிமுத்தே அக்ஷாபிமரிஷனகா. உன்னுடைய வீட்சணம் விழுந்ததுன்னு அவா பொழிச்சுடுவா. யஸ்யாமலம் திவ்யசஸ்பிரதிதம் ரசாயாம்
பூமூச்சதே புவனமங்கல திக்விதானம் மந்தாக்கினீதி திவி போகவதீதி சாதோ கங்கேத்யேக சரணாம்பு புனோதி விஸ்வம். பிரபஞ்சத்தை எல்லாம் எது காக்கிறது, கிளீன் பண்றது இருப்பான்னா பாத்தாளத்துக்குள்ள மந்தாக்கினி, பூலோகத்திலே கங்கா, மேலே போகவதி. போகவதி எப்படின்னா விருதாவதி. இந்த மாதிரி மூணு இடத்திலும் பெருகிறவன் நீயே. மந்தாக்கினீரி திவி, தேவலோகத்துக்குள்ள மந்தாக்கினி, போகவதி திச்சாதோ கீழே பகவதி, கங்கை ரிச்சேக சரணாம்பு புனாதி விஸ்வம். புனாதி விஸ்வம் திருப்படி தீர்த்தம், அலம்பர தீர்த்தம் வரைக்கும் அது கங்கையாக விஸ்வத்தையே மூனிடத்தையும் காப்பாத்துறது. மந்தாக்கினி போகவதி கங்கா. யஸ்யாமலம் திவ்யேஷ பிரதிதம் ரசாயாம். தேவரி கீர்த்தியினாலே பூமூச்சதே புவனமங்கல திக்விதானம். தேவரீருடைய திருவடித்தாமரையில் பலத்தாலே எல்லாரும் பொழிச்சிருக்கா. புவனத்துக்கெல்லாம் மங்களமாயின்றிருக்கு. ஆகையினாலே தேவரீர் திருவடி சாத்த வேண்டும். எதுக்கு? அந்த ராஜசூய யாகத்துக்காக. சுகம் வாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார், தத்திர தேஷ்வாத்மபக்ஷேஷு தகிருண்ணத்சு விஜிகீஷயா வாசப்பேஷை ஸ்மயன் நிருத்யம் புத்தவம் பிராக கேசவகா. ராஜா நேர உத்தரம் கொடுக்கறது இல்லை, யாவான அசிஸ்டன்ட் கொடுக்கிறது. அதுக்கோஸ்கரம் ஆத்மபக்ஷேஷு அகிருண்ணத்சு, இந்த பக்கம் திரும்பி பார்த்தான். விஜிகீஷயா பக்தம் ஈஷயா சொல்றதுக்காக வாசப்பேஷை ஸ்மயன்னு பிருத்தியம் உத்தவம் பிராக கேசவகா. பக்கத்திலே புத்தவன் நிற்கிறான், அவனுக்கு சொல்றாராம். பகவானுவாச்சா தொம்மின பரமஞ்சக்ஷுஹு சுஹன்மந்திரார்த்ததத்துரித்து அதாத்திர பிரம்மனுஷ்டேயம் ஸ்ரத்தத்ம கரவாம தத்து. அப்பா உத்தவா, நீ எங்களுக்கு கண்ணு மாதிரி. தொம்மின பரமஞ்சக்ஷுஹு, சுகிருத்து ரெண்டு பேரை, மந்திரார்த்த தத்துவத்து, மந்திரார்த்தத்தெல்லாம் அறிந்தவன், தத்துவத்தை எல்லாம் அறிந்தவன், அவன் மகா ஜானி. அவனுக்கு ஒரு கீதை சொல்றார் 11ஆம் ஸ்கந்தத்துக்குள்ளே ஒரு 26 அத்தியாயம். அந்த உத்தவனுக்கு கீதை சொல்றார். உத்தவ கீதான்றது பகவத்கீதைக்கு ஜாஸ்தி இருக்குது. அது எதுக்காக? மோட்சத்துக்காக சொல்றார். இந்த கீதையை சொல்லியிருந்து யுத்தம், அர்ஜுனனே யுத்தம் பண்றதுக்காக பகவத்கீதை. உத்தவ கீதை மேல போகிறதுக்கு கண்டிபகாரத்துக்குள்ளே பரம சாத்வகனுக்கு சொல்லியிருந்தது. அதாத்திர பிரம்மனுஷ்டேயம் ஸ்ரத்தஸ்ம கரவாமதத்து. நீ தான் என்ன பண்ணணும்னு சொல்லணும்ப்பா நமக்கு. அப்படி அவன் மேல போடுறான். இத்யுபாமந்திரித்தோ பர்த்ரா சர்வஜனாபி முக்தவத்து. பெருமாள் சர்வஜன், ஒன்னும் தேரும் மாதிரி அவனுக்கு சொல்றான். நீ பண்றா, என்ன பண்ணணும்னு சொல்லு. அப்படி நிதேஷம் சிரசாதாயா உத்தவ பிரத்யபாடதா. சுவாமி, தேவரீர் சொன்ன மாதிரியே நான் யதாஜ்ஞாவேத்யாரியா அப்படின்னு சொல்லுறேன் ஆரம்பிக்கிறார். அஸ்மத் பரமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி எல்லோ பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.